பிஸ்மில்லா. இது அல்லாவுடைய பெரிய அற்புதம். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஆந்தேன்னு சொல்லலாம், பைரின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு பூமியிலேருந்து ஒரு 70 மீட்டர் உயரத்தில் பறக்குது. அப்படியே பறந்து என்ன செய்யுது, நெல் அறுத்துருக்காங்கல்ல, அந்த நெல்லுக்கு மேலே கரெக்டாக பறந்து அதில் எலி இருக்கும் போல இருக்குது. அந்த எலியை கரெக்டாக கீழே இறங்கி பிடிக்குது. மேலேருந்து அவ்வளோ உயரத்துலேருந்து அது கண்ணை ஜூம் பண்ணி அதை பார்த்து கீழே தனக்குள்ளே இறையை தேடி எடுக்குது. அந்த அந்த பறவை 2 பறவை நிற்கிது. கரெக்டாக இதை காட்ட முடியலன்னு வச்சுங்களேன், இது புறாவையும் அடித்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. அல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதம். அதனுடைய ரிஸ்க்கு எங்கே தேடி வச்சுருக்கான், எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிறத அந்த எல்லையில் வந்து கரெக்டாக நெல் அறுத்துருக்கிற இடத்த வந்து தேடி வந்து நின்று பிடிக்குது. ஒரு மனிதனுடைய உணவு அப்படின்னாக்கா அல்லா என்ன வச்சுட்டான், இந்த இடத்துல இருக்குண்டு. இதுக்கு எத்தனோ அடி தூரத்தில் எத்தனோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதுக்கு வாட வந்தது. இந்த இடத்துல நெல் அறுத்துருக்காங்கன்ட்டு கரெக்டாக அந்த நெல் அறுத்துருக்கிற இடத்துல வந்து தேடி அந்த உணவை தேடி அதில் உள்ளே நிற்கிற எலியை பிடிக்குது. இந்த வயல்கள்லாம் சீக்கிரம் அறுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னென்னா 1 மாதத்துக்கு பிறகு அறுக்க வேண்டியதை நாங்கள் முன்னாடியே அறுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா பன்னிகள் தொல்லை அப்படிங்கிறாங்க. பன்னிகள் நைட்டில் பூந்து எல்லாத்தையும் நெல்லாம் கடிச்சு துப்பிடுது அப்படிங்கிறாங்க. படித்தவனுக்கு எல்லாம் வெளிச்சம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால பண்ணுறாங்க. இதில் அந்த பறவை காலையில் இப்போ கரெக்டாக 7:40 கிளைமேட்டு அப்படியே 6 மணி போல் இருக்குது, 6, 6:15 போல் இருக்குது. அது உணவு தேடி பறவைகள் வந்து சுற்றி அடித்து சாப்பிடுது. இறைவனுடைய அற்புதம். ஒரு அதிகாரி தான் சொல்லி காட்டினார். ஒரு வேலைக்கு போயிருந்தோம், அந்த வேலை முடியலை, திருப்பி போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இல்லைங்க, நேரம் முடிஞ்சிச்சு, இவ்வளோ தூரம் போகிறோம், நீங்கள் பூட்டிடுவீங்க அப்படின்றதுக்கு. காலையில் உணவு தேடி போகிற பறவைகளுக்கு உணவு கிடைக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்ததுனால உங்களுக்கு டைம் இருக்குது, பாக்கி ரிட்டன் நீங்கள் போங்க பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி காட்டினார். அது மாதிரி காலையிலே தேடி வந்த பறவைக்கு உணவு கிடச்சிருது. அது கரெக்டாக நெல் அறுத்த இடத்துல நின்று தேடுது. பிடிச்சிட்டு போயிடுச்சு. நேராக மேலேருந்து வந்து கீழே சல்லுன்னு இறங்குது. விமானம் இறங்குறது கூட கொஞ்சம் டிலே பண்ணி இறங்கும் போல இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது. கரெக்டாக ஒரு சக்கல கண்ணு மிக்க நேரத்தில் கொத்தி தூக்கிட்டு போயிடுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மடையானுக்கு தெரியும் எங்கே மீன் மெய்துன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அது வந்து அதுக்கு தெரியுது ரிஸ்க்கு உணவு அங்கே இருக்குன்ட்டு உணவை தேடி சுற்றி அடித்து பிடிக்குது. பாருங்கள் என்ன அற்புதம். இறைவனுடைய சக்தி. எல்லாத்துக்குமே இறைவன் கால்குலேஷன், இறைவனுடைய எல்லைக்கு உட்பட்டு இறைவனுடைய செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியல, நம்ம உழைக்கிறதுனால கிடைக்கிதுன்னு நினைக்கிறோம். இறைவனுடைய அற்புத சக்திக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அதுதான் இறைவனுடைய படைப்பு. இறைவன் படைத்தோன்னே எல்லாத்தையும் காப்பாற்றுறான். நம்மளுக்கும் நல்லா அல்லாஹ் காப்பாற்றணும், நோய் நொடியெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலை நேரத்துலையும் அல்லாட்டே வணங்கி கேட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சின்ன ஒரு லைவ் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.